கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்பதாகும். இதன் பொருள் நம்மை வெறுப்பவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், சபிக்கிறவர்கள் போன்றவர்களுக்கு நன்மை செய்யவும், ஜெபம் செய்யவும், நேசிக்கவும் வேண்டும் என்பதே ஆகும். இப்படி செய்வதன் மூலம் நாம் பரலோக தேவனுக்கு உண்மையான பிள்ளைகளாக காணப்படுவோம். கிபி 1592 முதல் 1598 வரை ஜப்பானியர்கள் கொரிய தேசத்தை கைப்பற்றி மக்கள் அனைவரிடம் மோசமாக நடந்து கொண்டார்கள். விசேஷமாக சிறு பெண் குழந்தைகளையும் பெண்களையும் மிக மோசமாக நடத்தினர். ஜப்பானியர்கள் கொரியாவை கைப்பற்றியுடன் செய்த முதல் காரியம் அங்கிருந்த தேவாலயங்களை இழுத்து மூடியதுதான். மற்ற வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷனர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைகளை அடியோடு நிறுத்திய ஜப்பானியர் முக்கியமான போதகர்களை சிறையில் அடைத்தனர். அதில் ஒரு போதகர் மாத்திரம் தான் இருந்த இடத்தின் காவல்துறை அதிகாரியிடம் சென்று தன் சபையை ஒரு ஆராதனை மட்டும் நடத்த அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருடைய ஓயாத வேண்டுதலை பொறுக்க முடியாமல் அந்த அதிகாரி ஒரு ஞாயிறு ஆராதனை நடத்த அனுமதித்தார். உடனே வேகமாக செய்தி பரவியது. இதுவரை ஆராதனைக்கு செல்ல முடியாமல் இருந்த தவித்த கிறிஸ்தவர்கள் அனுமதி கிடைத்தவுடன் சூரியன் உதிக்கும் முன் குடும்பமாக ஆலயத்திற்கு சென்று காத்திருந்து நேரமானவுடன் கதவுகளை அடைத்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தனர். கொரிய சபை மக்கள் மிகவும் அழகாக பாடுபவர்கள். அவர்களின் பாடல் சத்தம் மூடியிருந்த கதவுகளை மீறி வெளியே அழகாக ரீங்காரமிட ஆரம்பித்தது. அவர்கள் உம்மண்டை கர்த்தரே என்னும் பாடலை பாட ஆரம்பித்த போது வெளியே இருந்த ஜப்பானிய அதிகாரி ஒருவன் தன் படைக்கு உத்தரவிட ஆரம்பித்தான். ஆலயத்தின் பின்புறம் இருந்தவர்கள் கதவுகள் திறக்கப்படும் சத்தத்தை கேட்டனர். ஆனால் அவர்கள் அறியவில்லை அந்த ஆலயம் முழுவதும் மண்ணெண்ணெயால் ஜப்பானியர்கள் நனைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. பின் அதன் மேல் நெருப்பை வீசி புகை வர ஆரம்பித்த போதுதான் உள்ளே இருப்பவர்களுக்கு தங்கள் ஆலயம் நெருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்தது. உடனே வெளியே தப்பி போக முயற்சி செய்தபோது வெளியே இருந்த இராணுவத்தினர் துப்பாக்கி குண்டுகள் அவர்கள் மேல் பாய்ந்தது. போதகருக்கு தெரிந்தது தாங்கள் இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று. வெளியே கொரியர்கள் தங்கள் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் அநீதியை கண்டு பதறிக் கொண்டிருக்க உள்ளே ஆலயத்தில் அனைவரும் இணைந்து பாடிக்கொண்டே நெருப்பு தங்கள் மேல் விழுந்து கொழுந்துவிட்டு எரிந்து பாடியபடியே அவர்கள் மறுமைக்கு கடந்து போனார்கள். வருடங்கள் கடந்தன. கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்ட இடத்தில் ஒரு ஞாபகார்த்த மண்டபம் கட்டப்பட்டிருந்தது. அதை காணும் போதெல்லாம் ஜப்பானியர்கள் மேலிருந்த வெறுப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. 1972ஆம் வருடம் ஜப்பானிலிருந்து ஒரு போதக குழு கொரியாவிற்கு வந்தார்கள். அவர்கள் அந்த ஞாபகார்த்த மண்டபத்திற்கு வந்தபோது தங்கள் மூதாதையர் செய்த குற்றத்தை கண்டு குற்ற உணர்ச்சியுடன் தங்கள் நாட்டிற்கு திரும்ப சென்று அங்குள்ள விசுவாசிகளிடம் நடந்த விஷயங்களை கூறி பணம் சேகரித்து திரும்ப வந்து கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்ட இடத்தில் ஒரு அழகான ஆலயத்தை கட்டினார்கள். அது திறக்கப்படும் நாளிலே அனைவரும் கூடி ஆலயத்தை அர்ப்பணித்து ஆராதனை முடியும் தருவாயில் ஒருவர் எழுந்து அந்த எரிந்து போன கிறிஸ்தவர்கள் பாடிய 2 பாடல்களை மீண்டும் பாடுவது அவர்களை நினைவு கூறுவது போல இருக்கும் என்று கூற அனைவரும் பாடலை பாட ஆரம்பித்தார்கள். பாடலை பாடும்போது ஜப்பானிய போதகர்களின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவர்கள் தங்கள் கொரிய மக்களின் கரங்களை பிடித்துக்கொண்டு கண்ணீரோடு தங்களை மன்னிக்குமாறு கெஞ்ச ஆரம்பித்தார்கள். கொரியர்களின் இருதயம் கரையவில்லை. ஆனாலும் விடாமல் ஜப்பானியர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த பாடலின் அர்த்தத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போதுதானே கர்த்தர் கொரியர்களின் இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஒரு கொரிய சகோதரன் ஜப்பானிய சகோதரனின் கரங்களை பிடித்தார். அதை கண்ட மற்றவர்களும் ஒருவரையொருவர் கட்டி பிடித்துக்கொண்டு கதற ஆரம்பித்தனர். அத்தனை நூற்றாண்டுகளாக இருந்த பகைமை மறைந்து கிறிஸ்துவின் அன்பு அங்கு பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. ஜப்பானியரின் மன்னிப்பின் கண்ணீரும் கொரியர்களின் மன்னித்ததின் கண்ணீரும் கலந்து அந்த இடம் முழுவதும் தெய்வ பிரசன்னத்தால் நிரம்பியது. பிரியமானவர்களே, நாமும் யார் மேலாவது கசப்பையோ விரோதத்தையோ வைத்துக்கொண்டு காணப்படுகிறோமா? கிறிஸ்துவின் சிலுவை அன்பு நம்மிலும் கடந்து வரட்டும். கிறிஸ்து எந்த தவறு செய்யாதிருந்தும் சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என சிலுவையில் இருந்தபடியே வேண்டினாரே. கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற நாம் அவருடைய அடிச்சுவடியில் நடக்க வேண்டாமா? கசப்பான வேர் நமக்குள்ளே முளைத்தெழும்ப வேண்டாம். கர்த்தருடைய கிருபையை நாம் இழந்து போக வேண்டாம். எத்தனையோ வருடங்கள் கழித்து ஜப்பானியர்கள் மேலிருந்த வெறுப்பை கொரியர்கள் மன்னித்தார்களே. சாத்தான் அந்த இனத்தில் தோற்று போனானே. நாமும் நம்முடைய சத்ருவாகிய சாத்தான் வெட்கப்படும்படி அனைவரையும் மன்னிப்போம். கிறிஸ்துவின் அடிச்சுவடியில் வாழ்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.